கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த மே மாதம் கர்த்தர் நமக்கு கொடுக்கும் வாக்குத்தத்தம். இந்த மாதத்திலையும் சகரியா 9ஆம் அதிகாரத்தில் 12வது வசனம், இரட்டிப்பான நன்மையை தருவேன். முதலாவது பார்க்குறோம், இரட்டிப்பான நன்மை தருவதாக கர்த்தர் அளித்துள்ள வாக்குத்தத்தத்துக்காக நன்றி செலுத்தி மனதார விசுவாசத்துடன் அவரை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். கடந்த மாதமெல்லாம் கண்ணின் மணி போல பராமரித்து பாதுகாத்து பலப்படுத்தி சகாயம் பண்ணி சுகபலத்தை கொடுத்து தினந்தோறும் போஷித்த தேவனாகிய கர்த்தர் இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று சொல்கிறார் என்றால் விசுவாசத்தோடு அவர் மேல் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். இரண்டாவது, அவரிடம் திரும்புகிறவர்களுக்கு தினந்தோறும் அவருடைய பாதத்தில் கர்த்தருக்கு நன்றி சொல்லி அனுதினமும் அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் யாராயிருந்தாலும் அவர்களுக்கு இரட்டிப்பான நன்மை உண்டாகும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த நாளிலையும் இந்த மாதத்திலையும் எப்பொழுதும் எல்லா நிலைகளிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் அவரை நோக்கி பார்த்து நன்றி செலுத்துபவர்களாய் காணப்பட வேண்டும். நாம் செபிக்கலாமா? மகா இரக்கமும் தெய்வம் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த 5வது மாதத்திற்காக உமக்கு நன்றி தகப்பனே. உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று சொன்ன தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு உள்ளங்களையும் உள்ளந்திரியங்களையும் ஆராய்ந்து பார்க்கிற தேவன் தாமே. ஆண்டவரே, அவர்களை நிறைவாய் இரட்டத்தனையாய் நீர் ஆசீர்வதியும். அப்படியே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். பிதாவே, உடைய சித்தம் திட்டம் நிறைவேறட்டும் அப்பா. ஆண்டவரே, உடைய பாதத்தில் இந்த நாளுக்காக இந்த மாதத்திற்காக மனதார நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கோடி கோடி நன்றி. நீர் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள் எல்லாம் மறவாதேயும். ஆமேன். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னுடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் வழிநடத்தலும் இன்றும் என்றும் சதா நாட்களும் நாம் அனைவரோடும் கூட உலகத்துள்ள சகல பரிசுத்தவான்கள் கூட ஆண்டவருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.